கோடைக்கரை கடற்பகுதியில் நாய்கள் துரத்தியதால் அச்சத்தில் கடலுக்குள் சென்று தத்தளித்த புள்ளிமான் கரைப்பகுதியில் நாய்கள் சென்றதை அடுத்து திரும்பியது. கடற்கரை பகுதியில் சுற்றித் திரியும் புள்ளிமான்களை தாக்கும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் வன உயிரின சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்தில் அபூர்வ இனமான வெளிமான், புள்ளிமான், நரி, முயல், குதிரை என ஏராளமான வன விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் நூற்றுக்கணக்கான புள்ளிமான்கள் அவ்வப்போது சரணாலயத்திற்கு வெளியே வந்து கடற்கரை மற்றும் வசிப்பிட பகுதிகளில் உலவுகின்றன. சில புள்ளிமான்கள் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் தங்கிவிடுவதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு வெளியில் உலவும் மான்கள் அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களின் தாக்குதலுக்கு ஆளாகின்றன. இந்த நிலையில் இன்று காலை கடற்கரையை ஒட்டியுள்ள தனியார் பம்ப் ஹவுஸ் அருகே பெண் புள்ளிமான் ஒன்றை நாய்கள் துரத்தியது. உயிருக்கு பயந்து மான் கடலில் குதித்து நீந்தியது. கரைப்பகுதியில் நாய்கள் இல்லாததை கண்ட பின்னர் கடலுக்குள் தத்தளித்த புள்ளிமான் கரைக்கு திரும்பி தப்பியது. இதேபோன்று சித்தர்கோயில் அருகே ஆண் புள்ளிமான் ஒன்றை நாய்கள் துரத்தியதால் கடலுக்குள் குதித்து நீந்திய புள்ளிமானை நாய்களும் கடலுக்குள் இறங்கி விரட்டியது. தகவல் கிடைத்த வனத்துறையினர் கடற்கரைக்கு வந்து மான்களை காப்பாற்ற கடலுக்குள் இறங்கி மானை கடற்கரைக்கு விரட்டும் போது நாய்கள் விரட்ட மீண்டும் மான் கடலுக்குள் குதித்து உயிருக்கு போராடியது. மானின் உயிர் போராட்டத்தில் வனத்துறையினரும் கடலுக்குள் இறங்கி 1 மணி நேரம் போராடி நாய்களை துரத்தி மானை காப்பாற்றினர். பின்னர் மானை காட்டுப் பகுதிக்குள் சென்று விட்டனர். தொடர்ந்து நாய்களால் மான்களுக்கு ஏற்படும் இதுபோன்ற தாக்குதலை தடுக்க சரணாலய பகுதி மற்றும் கடற்கரை பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.